குழித்துறை அரசு போக்குவரத்து பணிமனை போக்குவரத்து தொழிலாளர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்போம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த வேலை நிறுத்தம், என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அவங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான குழித்துறை பணிமனை 1, 2 ஆனது இந்த படந்தாலமூடு பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த பணிமனையில் இருந்து சுமார் 130க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் நகர பகுதிகள் மற்றும் கிராம பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பணிமனையில் பணிபுரிந்து வந்த 2 பணியாளர்கள், அதாவது நடத்தின ஓட்டுநர்கள் 7 வரை எந்தவித காரணமும் இல்லாமல் பணியிட மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தடம் 303 பேருந்துகள் நாகர்கோவில், அதாவது இந்த பணிமனையிலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட்டு வந்த இந்த பேருந்துகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் அந்த வாகன பேருந்து ஓட்டுநர்கள் வேலைகள் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த சாதாரணமாக 8 மணி நேரம் போக்குவரத்து தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை செய்து வந்த நிலையில் தற்போது அவர்களை 12 மணி நேரம் எந்த விதமான தயவு தாட்சியம் இல்லாமல் 12 மணி நேரம் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் ஒப்பந்த பணியாளர்கள் அடிப்படையில், அதாவது போதுமான பணியாளர்களை அரசு வேலையில் அமர்த்தாமல் அதற்கு பதிலாக ஒப்பந்த பணியாளர்களை கொண்டு வாகன பேருந்துகளை இயக்கப்பட்டு வருவதாகவும், இது போன்ற பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி இவற்றை சரி செய்து இந்த ஒப்பந்த, அதாவது இந்த பணிமனையில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்களை எந்த விதமான காரணமும் இல்லாமல் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து இந்த பணியாளர்கள் நேற்று இரவு முதல் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக இந்த குழித்துறை 1 மற்றும் 2 பணிமனையிலிருந்து இயக்கக்கூடிய 130 அரசு பேருந்துகளும் எந்த விதமான பகுதிகளுக்கும் இயக்கப்படாமல் தற்போது வரை பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இந்த பணிமனையில் இன்று காலையிலிருந்து குவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடைய கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யும் வரையிலும் இந்த பேருந்துகள் இயக்கப்படாது என்றும், முறையான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் மட்டுமே, பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே தொடர்ந்து இந்த பணிமனையிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இந்த போராட்டமானது ஈடுபட்டு வருகின்றன. இதன் காரணமாக குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலை வேளையில் அரசு வேலை, பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் உள்ளிட்டவர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை கைவிட வைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஆனால் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக போராட்டமானது தீவிரமடைந்து வருகிறது. ஒரு சில வாகனங்கள் அங்கங்கு இயக்கப்பட்டிருந்த வாகனங்களும் தற்போது இந்த பணியாளர்கள் அவர்களை, அந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை தொடர்பு கொண்டு தங்களது வாகனங்களை இந்த பணிமனையில் கொண்டு வந்து நிறுத்துமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் வாகனங்கள் தற்போது இந்த பணிமனையில் மீண்டும் திரும்ப வந்து கொண்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.